மீனராசிக்காரங்க பொதுவாக எல்லாத்தையும் நிதானமாக செயல்பட்டு வெற்றியை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த குணத்தில் இருந்தவர்களுக்கு மாறுபாடு வருகிற போது தான் வாழ்க்கையில் பிரச்சனை வருது. ஒரு சனிங்கிற கிரகம் நிதானமாகத்தான் செயல்படும்னா, அது ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். லேட்டாக தான் மேரேஜ் ஆகணும்னா நீங்கள் பொறுத்திருக்கணும். எனக்கு வேகமாக கல்யாணம் ஆகணும்னு நினச்சா அப்போ உங்களுக்கு மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி தான் மீனராசிக்காரர்கள் நிதானமாக செயல்பட்டுட்டு போகணும். ஏற்கனவே நிறைய துன்பங்களை கடந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க மீனராசிக்காரங்க. எல்லாரையுமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும், வேலையிலேருந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. தொழிலில் பிரச்சனை இருந்திருக்கும், அதிலிருந்து மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, இவர்கள் நிதானமாக செல்கிற போது வெற்றி உண்டு. வேகமாக சென்னால் ஸ்பீட் பிரேக்கை பார்க்காம போயிட்டோம்னா, பார்த்து அங்கங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது, பார்த்து போகணும்னு இருந்துக்கணும். அப்போது இவங்களுக்கு தேவையானது எப்படி கேட்டிங்கன்னா, புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது பாருங்கள். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சில பேர் புதுசாக வீடு மனை வாங்குகிற யோகம் புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போ கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கேரக்டரில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவர்களைத்தான் சனி பகவான் பாதிக்கிறார். அப்போது அவங்க தன்னுடைய குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, வேறு கெட்ட பழக்கங்கள் வரக்கூடாது. அதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். வேலையில் ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும். சிலருக்கு வேறு வேலை மாறும். அந்த அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. என்ன காரணம்னா 10ஆம் இடத்துல அவர்களுக்கு புதன். அப்போ ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஆர்வம் வரும். அது மீடியா துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் ஒரு புகழ் பெறக்கூடிய யோகம் இருக்கும். எதிரிகளும் இருப்பார்கள். எச்சரிக்கையாக அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க கல்வியில் மாணவர்கள் முன்னேறுவது, படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் மீனராசியை சேர்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபாடு காட்டுவாங்க. அரசு துறையில் புதிய வேலை யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகங்களும் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ எல்லாமே தீமையான பலன்கள் தான் எடுக்கக்கூடாது, நல்ல பலன்களும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இவர்கள் பயணம் செய்யணும். அப்படிங்கிறத மீனராசியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சியை ஒரு புதன்கிழமை சென்று வழிபடணும். குறிப்பாக மதுரை மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா அலங்காரங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரே நாளில் 3 அலங்காரங்களில் அவளை தரிசனம் பண்ணணும். அப்படி தரிசனம் பண்ணி அந்த மீனாட்சிக்கு புடவை சார்த்தி அவளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரும்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினால் எந்த துன்பமும் இல்லாமல் மிகச்சிறந்த யோகமாகவே அமையும்.